ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பை வித் வர்ஷு. நான் உங்கள் வர்ஷு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போக போகிறோம். எங்கே ட்ரிப் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாவரம் தான் போக போகிறோம். எனக்கு வந்து ஒன் வீக் வந்து காலேஜில் லீவ் விட்டுருக்காங்க. அப்பாவுக்குமே ஒரு 1 வீக் லீவ் விட்டுருக்காங்க. சரி, ஓகே, வீட்டில் சும்மா தானே இருக்கும், எங்கேயாச்சும் ட்ரிப் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அதுக்காக தான் அந்த ட்ரிப்க்கு வந்து நான் என்னென்னலாம் எடுத்து வைக்கிறேன், என்னென்ன எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே பாருங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்னென்னலாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். போகலாம். ஸோ இந்த பேக்கில் தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எதுவுமே ட்ரிப்புக்குன்னு தனியாக பேக்கில் எதுவுமே ரெடி பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோடய காலேஜ் பேக்கில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு என் பேக் எடுத்தாச்சு. சரி வாங்க, நம்ம இப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 டேஸ் ட்ரிப் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு, இது வந்து செகண்ட் டேக்கு. இதுக்குள்ளவே இன்னர் வேர்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஸோ அப்படியே எடுத்து இப்போ பேக்குள்ளே வைக்க வேண்டியதாங்க கைஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜிப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே எடுத்து இந்த 2 ட்ரெஸ்ஸஸையும் வச்சிடலாம். நான் ட்ரெஸ்ஸு வச்சாச்சு. இப்போ நைட் வேர் மட்டும் எடுத்து வைக்கணும். பிகாஸ் நைட் நம்ம தங்க போகிறோம் இல்லையா. ஸோ நைட்டில் வந்து இந்த பேண்ட் எல்லாம் போட்டு தூங்க முடியாது கைஸ். அதனால் இப்போ ஒரு நைட் வேர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நைட் வேருக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம இப்போ உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான், 3 செட்டு ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் பார்க்கலாம். ஹேருக்கு வந்து ஹேர் சீரம் தான் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், அதனால் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவோம். அதை எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து ஹேர் ஸ்ப்ரே எடுத்து வச்சுருக்கோம். பார்க் அவென்யூ, ஹேர் ஸ்ப்ரேவா, பாடி ஸ்ப்ரே எடுத்து வச்சுருக்கோம். பார்க் அவென்யூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து தேகா மாய்ஸ்சரைசர் ஸ்கின் கேருக்காக வச்சுருக்கோம். இது வந்து லிப் பாம், தேகாவோட லிப் பாம் தான், சூப்பராக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லாயிருக்கு இது. அதுக்கப்புறமா 2 சீப்பு, எனக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு வந்து அப்பா எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற கொலோசல் ஹைலைனர், அதுக்கப்புறமா கொலோசல் அது என்ன மஸ்காரா, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து பிராண்ட் என்னன்னு சரியாக தெரியல, மேலே வந்து ஏதோ போட்டிருக்கு கைஸ், ஸ்விஸ் பியூட்டின்னு போட்டிருக்கு. இந்த லிப்ஸ்டிக் ஷேட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கூலர் வந்து நாங்கள் போடுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, எங்கள் அண்ணா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ், எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போடுவேன், நல்லாயிருக்கும். இந்த கிளச் வந்து எதுக்கு எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப வெந்து போகுது அப்படின்னா தூக்கி கொண்டே போடுவோம்ல, அந்த டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குஷி கிளிப்ஸ் இருக்குது கைஸ். அதாவது இதுதான். இதை வந்து நீங்கள்லாம் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து குஷி கிளிப்னு சொல்லுவோம், ஜோதிகா கிளிப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா புட்டி எடுத்து வச்சுருக்கேன். புட்டி ஏன்னா இப்போ தூரமாக ஏதாச்சும் நம்ம பார்க்கணும், ஒரு சன்செட்டு சன்ரைஸே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்காக புட்டி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். புட்டி வந்து எசென்ஷியல் எனக்கு. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது, அதை வந்து அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அடுத்த ஜிப்பில் தூக்கி போட்டுடலாம். அதான் கைஸ், உள்ள எல்லாத்தையுமே சூப்பராக அடுக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறமா சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தேவை. ஸோ அதெல்லாமே இப்போ எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. எங்கள் 3 பேரோட ப்ரெஷ்ஷு, அதை எடுத்து வச்சுக்கலாம். சாரிப்பா, கோவப்பட்டு கீழே விழுறாங்க அவங்க. அதுக்கப்புறமா பேஸ்ட்டு கைஸ், அம்மா அப்பாவோட பேஸ்ட்டு ப்ரஷ் வந்து அப்பாவே எடுத்து வச்சுருவார். ஸோ நம்ம இப்போ இதை ஒரு கவரில் போட்டு பேக்குள்ளே வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இப்போ அடுத்து என்ன எடுத்து வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாடி வாஷ் பவுடர், குளியல் பொடி. நம்ம வந்து குளியல் பொடி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ வெளியே போயிட்டு அதை சோப்பு மாற்றி போட்டு, குளியல் பொடி சோப்பு மாற்றி போட்டு மூஞ்சி ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா, மூஞ்சி ஏற்கனவே பளபளன்னு இருக்குது, இந்த பளபளன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. அதனால் நாங்கள் வெளியே போனாலுமே குளியல் பொடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். கிச்சனில் வந்து தேடி பார்த்தேன், இந்த ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த லப்பர் பண்ண தூக்கி வேறு இதெல்லாம் போட்டுட்டு இதில் நம்ம குளியல் பொடி போட்டு எடுத்து போயிடலாம். சுத்தமாக ஒரு துணி வச்சு தொடச்சிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லப்பர் பேண்ட் இருந்துச்சு இல்லையா, அது ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கு. ஓகே, இப்போ வந்து டப்பா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் குளியல் பொடி போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதோ இதில் தான் குளியல் பொடி இருக்குது. ஐயோ, டப்பா உடஞ்சிச்சு கைஸ். இட்ஸ் ஓகே, ஏற்கனவே உடஞ்சி தான் இருந்துச்சு. இதை பாருங்கள், இந்த குளியல் பொடியை எடுத்து இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான்.
இது ஃபுல்லாக குளியல் படி போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. மிச்சம் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு, அக்காவுக்கு, அண்ணாக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் இது. இப்பயும் எதையும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். வந்து நம்ம அடுத்து என்ன எடுத்து வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தானே ட்ரெஸ் இருக்குது, எடுறாத. அங்கே போயிட்டு சேக்காய் தூள் போட்டு குளிக்கலாம் டைம் இருக்காது. ஏன்னா அதை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அம்மா தான் தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அவ்வளோலாம் டைம் இருக்காது எங்களுக்கு. அதனால் ஷாம்பு எடுத்துப்போம். வந்து 2:00 எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி நிற்கிறேன். ஆனால் இன்னும் யாருமே ஏஞ்சிக்கவே இல்லை காய்ஸ். இந்த பையன் பாருங்கள், இவனும் தூங்கிட்டு தான் இருக்கான். எல்லாருமே தூங்குறாங்க, யாருக்குமே பொறுப்பு இல்லைங்க. எனக்கு தான் பொறுப்பு இருக்குது. பொறுப்பு இருந்ததுனால ஏஞ்சி இவ்வளோ க்யூட்டாக கிளம்பி நிற்கிறேன். வேஸ்ட்டு தாங்க இவ்வளோ சீக்கிரம் கிளம்பு வந்தீங்கன்னா. யாருமே கிளம்பல. இட்ஸ் ஓகே, இவ்வளோ சீக்கிரம் எழுந்து கிளம்புனாலும் ஒரு வீடியோ உருப்படியாக எடுத்திருக்கேன்ல, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? டேடி எங்க? குளிக்கிறாரு. எங்கள் டேடி வந்து இப்போ தான் குளிச்சுன்னு இருக்காரு. நீ வந்து க்யூட்டாக ஏஞ்சி கிளம்பிட்டாங்க. ட்ரெஸ் சூப்பராக இருக்குமா? எப்போம்மா எடுத்த? தெரியாமலே எடுத்துகிட்டு இருக்க, நல்லா புதுசாக இருக்குது, தீபாவளிக்கு போடுற மாதிரி. சரி ஓகே காய்ஸ், அவங்க கிளம்பிட்டோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம வந்து கதவு சாத்திட்டு கிளம்பிடுவோம். ஒருத்தன் தூங்குறான், இன்னொருத்தவங்க வந்து இப்போ தான் கிளம்பிட்டுருக்காங்க. ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். பார்க் அவென்யூ வந்து அண்ணாக்கு, இது வந்து எங்களுக்கு எடுத்து வச்சாச்சு. உள்ளே போங்க. அதுதான் போட்டாச்சு. எங்கள் அண்ணன் டவுசர் ஒன்று, அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு நனைஞ்சிச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு வேணுமா. ஸோ ஒரு டவுசரை கொடுத்து பேக்கில் வச்சுக்கோன்னா, நான் தூக்க போகிறதில்ல, எப்படியும் அவன் தான் தூக்க போகிறான். சரி எதை வச்சா என்ன. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சானிடரி நாப்கின் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டாச்சு. உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கோ இல்லையோ எதுவோ நீங்கள் எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க. பிகாஸ் சேஃப்டி முக்கியம் பிகிலே. இதுக்கப்புறமா இது எங்கள் அண்ணாவோட சார்ஜர். எங்கள் அண்ணாவோட சார்ஜரை எடுத்து வச்சுக்கிறேன். ஜெய், என் சார்ஜர் எடுத்துகிட்டு வா ஜெய். ஒரு வெள்ளை போட்டு ஒரு கருப்பு போட்டு, ஒன்று எங்கள் அக்காது ஒன்று எந்து, அதையும் உள்ள தூக்கி போட்டாச்சு. இது வந்து சிக்கு உடைக்கிற சீப்பு காய்ஸ், சிக்கு உடைக்கிறதுக்காக இந்த சீப்பு. இது வந்து என்னோடய OnePlus சார்ஜர், இதையும் உள்ளே போட்டுக்கலாம். பூஜா ஷாம்பு எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்தியா? அப்பா வந்து எனக்கு டைம் கொடுக்கல. ஸோ ஒரு செருப்பு, ஒரு ஷூ எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு ஷூ வந்து காரில் இருக்குது. அது வந்து போன ட்ரிப்பு போனப்போ எடுத்து காரில் போட்டது, அது காரில் இருக்குது. இந்த 3 இது போதும் இந்த 3 days ட்ரிப்புக்கு. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே காய்ஸ், இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து கிளம்பி போவோம். இதில் வந்து நான் ஒன்று விட்டுட்டு அயன் பாக்ஸு, அது வந்து அம்மா அப்பா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் பேக் பண்ணி கிளம்பி போவோம். அந்த ஷூ, அந்த செருப்பு எல்லாமே அக்கா வந்து ஒரு கவரில் போட்டு காருக்குள்ளே போட்டாச்சு. என்னோடய திங்ஸ் எல்லாமே இந்த பேக்குள்ளே வந்தாச்சு. எந்த அண்ணாது அக்காது எல்லாமே இந்த பேக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.